தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் பஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடை கண்களே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டுமென்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான குரோதி வருஷம் மாசி மாதம் 16ஆம் நாள் 28/2/2025 வெள்ளிக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களையும் வழிபாடுகள் செய்து பெற்றோர்கள் பெரியோர்கள் நமக்கு வித்தைகளை கற்றுக் கொடுத்த ஆசிரியர்களையும் வணங்கி அவர்களுடைய அன்பையும் ஆசியையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று சுக்கிரவாரம் என்கின்ற வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமையிலே நாம் ஆசாரசீலராக ஆலய வழிபாடுகள் செய்ய வேண்டும். ஆலயத்திலே சென்று தொண்டுகள் செய்ய வேண்டும். அவ்வாறு ஆலயங்களுக்கு நமக்கு செல்லுகின்ற பொழுது நாம் நமது சமய கலாச்சார பண்பாட்டு உடைகளோடு ஆலயங்களுக்கு செல்ல பழக்க வேண்டும். பிள்ளைகளையும் நாமும் அவ்வாறு பழகிக்கொள்ள வேண்டும். ஆலயத்துக்கு செல்லுகின்ற பொழுது ஆண்கள் வெள்ளை வேட்டி சால்வை அணிந்து செல்ல வேண்டும். பெண்கள் தாய்மார்கள் சேலை அணிந்து செல்ல வேண்டும். இளம் வயசு பிள்ளைகள் பட்டுப்பாவாடை தாவணி அணிந்து செல்ல வேண்டும். சிறு பிள்ளைகள் பட்டுப்பாவாடை அணிந்து செல்ல வேண்டும். இவ்வாறு ஆலய வழிபாடுக்கு செல்லுகின்ற பொழுதுதான் ஆள்பாதி ஆடை பாதி என்று சொன்னார்கள். நாம் இப்பொழுது எப்படி வேணுமானாலும் ஆலயத்துக்கு போகலாம் என்ற எண்ணத்தில் எல்லோரும் அவரவர் இஷ்டப்படி ஆலயங்களுக்கு செல்லுகின்ற ஒரு வழக்கத்தை கொண்டு வந்திருக்கிறோம். கால்சட்டை சேற்றோடு கோவிலுக்கு போவது, டிஷர்ட்டை போட்டு கலிசான் போட்டு கோவிலுக்கு போகிறது, சாரங்கட்டி கொண்டு கோவிலுக்கு போகிறது, தாய்மார்கள் நாகரீக உடைகள் சுடிதாரை உடுத்தி கொண்டு போவது, அம்மாவும் சுடிதார், பாட்டியின் சுடிதார், மாமியின் சுடிதார், மருமோளின் சுடிதார், பிள்ளையின் சுடிதார், பேத்தியின் சுடிதார் என்கின்ற வகையிலே யார் அம்மா யார் மகள் யார் தாய் யார் பாட்டி யார் மாமி என்று தெரியாத அளவில் இருக்கிறது. இந்த நமது சமயத்துக்கு நமது கலாச்சாரத்துக்கு நமது தமிழர்களுக்கு ஒரு பண்பாடு இருக்கிறது. அந்த பண்பாட்டு கலாச்சார விழுமியங்களை நாம் பாதுகாக்க வேண்டும். கலாச்சார உடைகளோடு நாம் ஆலயங்களுக்கு செல்லுகின்ற பொழுதுதான் இறை அருள் பூர்ணமாக நமக்கு கிடைக்கும். நாம் சாதாரணமாக ஒரு கல்லூரிக்கு செல்லுகின்ற பொழுது, ஒரு பாடசாலைக்கு செல்லுகின்ற பொழுது எங்களுடைய இஷ்டப்படி நாம் ஆடைகள் அணிந்து செல்ல முடியாது. அந்த கல்லூரிக்கு என்ற ஒரு சீருடை யூனிஃபார்ம், அந்த பாடசாலைக்கு என்ற ஒரு யூனிஃபார்ம். ஒரு பாடசாலையிலே உடுத்துகிற யூனிஃபார்மோடு இன்னொரு பாடசாலைக்கு போக முடியாது. அந்தந்த பாடசாலைக்கென்று ஒவ்வொரு சீருடை. அதே போல் ஆலய வழிபாடு என்கின்ற பொழுது நமது தமிழர்கள், நாம் சைவ சமயத்தவர்கள், எங்களுக்கென்று ஒரு பண்பாடு இருக்கிறது, எங்களுக்கென்று ஒரு கலாச்சாரம் இருக்கிறது. இந்த கலாச்சார விழுமியங்களை அடுத்த சந்ததிக்கு எடுத்து செல்ல வேண்டியவர்கள் நாம். எனவே கலாச்சார உடைகளோடு நாம் ஆலயங்களில் சென்று பிரார்த்தனை செய்ய வேண்டும். நமக்கு அருகிலே ஆலயம் இல்லை, போக முடியாது, தொலைவிலே தான் ஆலயம் இருக்கிறது என்றால் வீட்டிலே, இதைத்தான் தூர நோக்கோடு நம் முன்னோர்கள் வீட்டிலே சுவாமி அறை என்று ஒன்றை வைத்தார்கள். வீட்டிலே சுவாமி அறையிலே மஞ்சள் தண்ணீர் தெளித்து சாம்பிராணி தூவமிட்டு தீபங்களை ஏற்றி வைத்து பிரார்த்தனை செய்கின்ற பொழுது எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்கும். இந்த வெள்ளிக்கிழமையிலே யார் யாரெல்லாம் தினந்தோறும் சுவாமி அறையிலே விளக்கு ஏற்றி வழிபாடு செய்கின்றார்களோ அந்த வீடுகளுக்கு மகாலட்சுமி தேடி வருவாளாம். காலையிலே 8 மணி 9 மணி வரைக்கும் தூக்கத்திலே இருக்கிற வீட்டிலே மகாலட்சுமியுடைய அக்கா தான் வந்து குடியேறுவாள். மூத்த தேவி மூதேவி வந்து விடுவாளாம். காலையிலே 6 மணிக்கு எழும்பி யாரெல்லாம் ஸ்நானானுஷ்டானம் செய்து
வீடு பூரா மஞ்சள் தண்ணீர் தெளித்து சாம்பிராணி தூவமிட்டு விளக்கேற்றி சுவாமி அறையிலே பிரார்த்தனை செய்கின்றார்களோ அந்த வீட்டிலே லக்ஷ்மி வந்து குடிகொள்ளுவாள். எனவே நாமும் லக்ஷ்மியினுடைய வரவை எதிர்பார்த்து அதிகாலையிலே எழுந்து சுவாமி அறையிலே மஞ்சள் தண்ணீர் தெளித்து சாம்பிராணி தூவமிட்டு தீபங்களை ஏற்றி பிரார்த்தனை செய்து வழிபாடு செய்வதோடு இறையருள் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டுமென்ற நல்ல சிந்தனையோடு டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். வணக்கம். இறை இயேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஆண்டவர் இயேசுவின் அன்பும் அருளும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண் பெண் இணைந்து வாழுகின்ற திருமண வாழ்வு ஆண்டவருடைய ஆசீர்களை பெற்று அவருடைய சித்தத்தின்படி வாழுகின்ற ஒரு கூட்டு வாழ்வு ஆகும். இதை திரு அவை அருட்சாதனமாக கொண்டாடுகின்றது. கடவுளுடைய அன்புக்கு ஒத்ததாக, அதாவது பிரமாணிக்கமுள்ள நிபந்தனையற்ற அன்பில் இறைவன் எங்கள் ஒவ்வொருவரையும் இணைத்துக் கொள்கின்றார். அப்படிப்பட்ட இறைவனுடைய அன்புக்கு சான்று பகருகின்ற, இறைவனால் ஏற்படுத்தப்படுகின்ற குடும்பங்கள் ஆண் பெண் என்று அவர்கள் திருமணத்திலே இணைந்து வாழுகின்ற பொழுது அது முறிவுறாது என்று சொல்லி இயேசு போதித்திருக்கின்றார். திருமணத்தை பற்றி அதிகமாக இயேசு போதித்ததாக இங்கு நற்செய்திகளிலே நாம் காண்பதில்லை. ஆனால் திருமணம் எப்படிப்பட்டதாக அமைய வேண்டும் என்று கேட்கப்பட்ட கேள்விக்கு இயேசு அழகான முறையிலே பதில் அளித்திருக்கின்றார். இறைவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்கட்டும் என்று. திருமண வாழ்வு என்பது திருமணத்திலே கணவன் மனைவி என்று இருவர் தங்களுடைய சம்மதத்தை தெரிவித்து வாழ்க்கையிலே அவர்கள் ஒருவர் மற்றவருக்கு அர்ப்பணித்து வாழுகின்ற பொழுது அது பிரிக்க முடியாது என்று சொல்லி நற்செய்தியை நாங்கள் படிக்கின்றோம். இங்கு திருமண வாழ்வு மனமுறிவிலே முடிந்து விடுவது என்பது அதிலும் பார்க்க அன்றாடம் ஒரு கூரையின் கீழே குடும்பமாக வாழுகின்ற கணவன் மனைவி என்கின்ற இருவரும் அவர்கள் தமக்குள்ளே பகிர்ந்து கொள்ளுகின்ற அந்த உறவு, அவர்கள் நாளும் பொழுதும் அந்த உறவிலே வளர வேண்டும் என்று அவர்கள் ஒவ்வொரு நாளும் முயற்சிகளை எடுக்கின்ற பொழுது அந்த அன்பு நிறைவாக வளர்ந்து இறையன்புக்கு சான்று பகருகின்ற அந்த வாழ்க்கையிலே பல சவால்களை சந்திக்கலாம். பிரச்சனைகள் வருகின்றன, ஏமாற்றங்கள் வருகின்றன, ஒருவர் மற்றவரை காயப்படுத்துகின்ற நிகழ்வுகள் இடம்பெறுகின்றன, அல்லது ஒருவர் மற்றவரை அன்பு செய்வதற்கு பல தடைகள் முட்டுக்கட்டைகளாக பிரச்சனைகளாக அவை வெடிக்கின்றன என்பதனாலே திருமண வாழ்வு மனமுறிவிலே முடிவடைந்து போகக்கூடாது. இங்கு இயேசுவினுடைய அன்பு எங்கள் ஒவ்வொருவருக்கும் திருமணமானவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக, இலக்காக, வரவிலக்கணமாக அமைகின்றது. கிறிஸ்து மக்களை அன்பு செய்கின்ற பொழுது, இறைவன் மக்களை அன்பு செய்கின்ற பொழுது அவர் பிரமாணிக்கமான அன்பினாலே மக்களை அன்பு செய்கின்றார். இறைவனுக்கும் மக்களுக்கும் இடையிலே இருக்கின்ற இந்த உறவிலே மனிதர்களாகிய நாங்கள் அடிக்கடி பிரமாணிக்கம் தவறியவர்களாக, பாவத்திலே வீழ்கின்ற பலவீனர்களாக இருக்கின்றோம். அதனால இந்த மனிதர்களுக்குள்ளே பகிரப்படுகின்ற இந்த திருமண அன்பு ஆகும். ஒரு பலவீனங்கள் உள்ள அந்த பின்புலத்தில் தான் இறைவனுடைய அன்பை வாழ்வதற்கு அழைக்கப்படுகின்றார். அதனால இங்கு இறைவன் எப்படி மக்களை அன்பு செய்வதற்கு அவர் மனிதர்கள் பின்னாலே அவர் ஓடி செல்வது போல அவர்களுடைய அன்பை மீண்டும் பெற்றுக்கொள்வதற்காக, அவருடைய பிரமாணிக்கத்திலே அவர்களை வளர்ப்பதற்காக மீண்டும் மீண்டும் அன்பை புதுப்பித்துக் கொள்ளுகின்ற, அந்த உறவை புதுப்பித்துக் கொள்ளுகின்ற, மன்னித்து ஏற்றுக்கொள்ளுகின்ற, புரிந்து கொள்ளுகின்ற,
மீண்டும் விடாமுயற்சியினாலே அந்த அன்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இறைவன் துடிப்பது போல கணவன் மனைவி ஒருவர் மற்றவருடைய அந்த அன்பிலே என்றுமே முறிவுறாத நிலைக்கு செல்வதற்கு முன்னதாக சிறிய சிறிய விடயங்களாக இருக்கலாம், ஒவ்வொரு நாளும் ஒருவர் மற்றவரை அன்பு செய்து மன்னித்து ஏற்று புரிந்து வாழுகின்ற அந்த வாழ்க்கை முறையை அவர்கள் கடைபிடிப்பதன் ஊடாக அவர்களுடைய வாழ்வு எப்பொழுதும் ஒரு பிரமாணிக்கம் உள்ள கடவுளுடைய அன்புக்கு பிரதி அன்பாக அல்லது அதற்கு சான்று பகர்கின்ற அன்பாக இருக்கும். அதனாலே இந்த குடும்பங்களாக வாழுகின்ற தம்பதியர்கள் அவர்களுடைய வயது எல்லை, அவர்களுடைய ஆற்றல்கள், திறமைகள், அவர்களுடைய உடல் உள்ள ஆரோக்கிய எல்லைகளை எல்லாம் கடந்து ஒருவர் மற்றவருக்கு என்றுமே பிரமாணிக்கமாக இருக்கின்ற ஒரு அழகான குடும்பங்களை அவர்கள் கட்டி எழுப்புவதற்காக ஒவ்வொரு குடும்பத்திற்காகவும் இந்த நாளிலே இறைவனை இறைஞ்சுவோமாக. ஆமென். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பின் ஈமானிய உறவுகளே, இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த உலகத்திலே நாங்கள் பிறந்தது, அதேபோல் இந்த உலகத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பது, ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு இலட்சியங்கள் இருக்கும். முஸ்லீமாக நாங்கள் பிறந்த எங்களுக்கு மிகவும் ஒரு முக்கியமான ஒரு இலட்சியம்தான் இந்த சுவர்க்கத்தை அடைந்து கொள்வது. அந்த நிரந்தரமான உலகத்தை நாங்கள் அடைந்து கொள்வதற்கு இஸ்லாம் ஏராளமான வழிகாட்டுதல்களை காட்டிக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே அந்த வழிகாட்டல் அனைத்தும் எங்களுக்கு அந்த சுவர்க்கம் கிடைக்க வேண்டும். அந்த சுவர்க்கத்தை பற்றி இந்த மார்க்கம், இந்த அல் குர்ஆன், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏராளமான செய்திகளை, ஏராளமான ஆசைகளை இந்த சுவர்க்கத்தை அடைவதற்கு ஆசையூட்டி இருக்கின்றார்கள். அந்த வகையிலே அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களோடு பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த நேரம் சஹாபாக்களை பார்த்து மிகவும் ஒரு அதிர்ச்சியான ஒரு தகவலை சொல்கின்றார்கள். அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுக்கு இந்த உலகத்திலே எதை கேட்க வேண்டும் என்றால் அதிகமாக நீங்கள் கேளுங்கள் சுவர்க்கம். அல்லாஹ்வினுடைய தூதர் சொன்னார்கள், நரகத்திலிருந்து இறுதியாக வெளியே வரக்கூடிய மனிதன், யா அல்லாஹ் என்னை நரகத்திலிருந்து வெளியேற்றிவிடு. அந்த நேரம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்வான், அடியானே உன்னை நான் வெளியிலே எடுக்கின்றேன், இதற்கு மேல் நீ எதையுமே கேட்கக்கூடாது. அந்த அடியான் சொல்வான், யா அல்லாஹ் இதற்கு மேல் நான் எதையுமே கேட்க மாட்டேன், என்னை எப்படியாவது வெளியே எடுத்து விடு. அந்த மனிதன் அப்படியே நரகத்திலிருந்து வெளியே வருகின்றான். வெளியே வந்தவுடன் பார்க்கின்றான், சிறிது தூரம் ஒரு மரம் தெரிகின்றது. யா அல்லாஹ் அந்த மரத்தை நான் அடைய வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்பான், கேட்க மாட்டேன் என்று சொன்னாயே, யா அல்லாஹ் இதற்கு மேல் நான் எதையுமே கேட்க மாட்டேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த மரத்திலே அனுப்பி வைக்கின்றான். சிறிது தூரம் பார்க்கின்றான், இன்னொரு மரம் தெரிகின்றது. யா அல்லாஹ் அந்த மரத்தை நான் அடைய வேண்டும். அடியானே கேட்க மாட்டேன் என்று சொன்னாயே, யா அல்லாஹ் இதற்கு மேல் நான் எதையுமே கேட்க மாட்டேன். சரி, அந்த மரத்தை அடைகின்றான். சிறிது தூரம் பார்க்கின்றான், இந்த மரத்தை விட மிக பெரிய ஒரு மரம் தெரிகின்றது. யா அல்லாஹ் அந்த மரத்தை நான் அடைய வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்பான், அடியானே கேட்க மாட்டேன் என்று சொன்னாயே, யா அல்லாஹ் இதற்கு மேல் நான் எதையுமே கேட்க மாட்டேன், அந்த மரத்தை நான் சென்றடைய வேண்டும். அந்த மரத்தை அடைந்தவுடன் பார்க்கின்றான், சொர்க்கம். யா அல்லாஹ் சொர்க்கம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்பான், அடியானை கேட்க மாட்டேன் என்று சொன்னாயே, யா அல்லாஹ் இதற்கு மேல் நான் எதையுமே கேட்க மாட்டேன், எப்படியாவது சொர்க்கத்திலே நுழைய வேண்டும். அடியானை உள்ளே செல், உள்ளே நுழைந்து செல் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொன்னவுடன் அந்த அடியான் சொர்க்கத்திலே ஓடோடி போகின்றான். போய் பார்க்கின்றான், எல்லோருக்கும் சொந்தமாக இருக்கின்றது, எந்த ஒரு இடமும் அவனுக்கு சொந்தமான இடமாக கிடையாது. உடனே வெளியே ஓடி வருகின்றான், யா அல்லாஹ் சொர்க்கத்திலே நுழைந்தேன், எல்லாமே எல்லாருக்கும் சொந்தமாக இருக்கின்றது, எனக்கென்று ஒரு இடம் கிடையாது. யா அல்லாஹ் எனக்கென்று ஒரு இடத்தை தா என்று கேட்டவுடன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுவான், அடியானே உனக்கு இந்த சொர்க்கத்திலே என்ன வேண்டுமோ ஆசை வை. அந்த நேரம் அந்த அடியான் சொல்வான், யா அல்லாஹ் ஆசை வைத்து விட்டேன் இறைவா. மீண்டும் சொல்வான், அடியானே மீண்டும் ஆசை வை, ஆசை வைத்து விட்டேன் இறைவா, ஆசை வை, ஆசை வைத்து விட்டேன் இறைவா. 5 முறைகள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆசை வைக்குமாறு கட்டளையிடுவான். அந்த மனிதன் 5 முறையும் ஆசை வைத்தவுடன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்வான், அடியானே நீ 5 முறை ஆசையை வைத்தாயே, அதுவும் இந்த உலகம் இருக்கின்றதே, இந்த உலகத்தை போன்று 10 மடங்கு உலகமும் இந்த சொர்க்கத்திலே உனக்கு இருக்கின்றது, உள்ளே போ என்று சொன்னவுடன் அடியான் அந்த நேரத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை பார்த்து சொல்வான், யா அல்லாஹ்
சொர்க்கத்திலே நுழைவாறு கேட்டேன், நுழையச் சொன்னாய். 5 முறை ஆசை வைக்க சொன்னாய், ஆசை வைத்து விட்டேன். ஆனால் இந்த உலகத்தை போன்று 10 மடங்கு சொர்க்கம், இவ்வளவும் எனக்கா? கேலி செய்யாதே யா அல்லாஹ் என்று சொன்னவுடன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சிரிக்கின்றான். சிரித்தவுடன் அல்லாஹினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு முன்னால் சிரிக்கின்றார்கள். சிரித்தவுடன் சஹாபாக்கள் கேட்டார்கள், அல்லாஹினுடைய தூதரே ஏன் சிரிக்கின்றீர்கள் என்று கேட்டவுடன் அந்த நேரம் சஹாபாக்களை பார்த்து அல்லாஹினுடைய தூதர் சொன்னார்கள், இந்த அடியான் சொன்ன வார்த்தையை கேட்டு இந்த அடியான் இந்த கேலி செய்யாதே யா அல்லாஹ் என்று இந்த ஆச்சரியத்தோடு சொன்ன இந்த வார்த்தையை கேட்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சிரித்தான், அதற்காக நான் சிரிக்கின்றேன் என்று சொல்கின்றார்கள். உடனே அல்லாஹினுடைய தூதர் சொல்கின்றார்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த அடியானை பார்த்து சொல்கின்றான், அடியானே சுவர்க்கத்திலே நுழை. அந்த அடியான் சுவர்க்கத்திலே ஓடோடி போகின்றான். போய் பார்க்கின்றான், அவனுக்கென்று தனியான ஒரு அறை இருக்கின்றது, கதவு திறக்கப்பட்டிருக்கின்றது. உள்ளே நுழைகின்றான். அவனுக்கென்று சொந்தமாக வைக்கப்பட்டிருக்கின்ற ஹூருலின் பெண்மணி அந்த ரூமிலே அந்த அறையிலே இருக்கின்றார். உடனே அந்த அடியான் சொல்கின்றான், அந்த மனைவியை பார்த்து அந்த பெண்ணை பார்த்து சொல்கின்றான், அல்லாஹ் இந்த உலகத்திலே இந்த சொர்க்கத்திலே எனக்கு வழங்கியதை போன்றோ. அந்த அடியானுடைய வார்த்தையை பாருங்கள், நரகத்திலிருந்து இறுதியாக வந்த அந்த அடியானுடைய வார்த்தையை பாருங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சுவர்க்கத்திலே எனக்கு வழங்கியதை போன்று வேறு யாருக்கும் வழங்கவில்லை என்று சொன்னவுடன் அல்லாஹினுடைய தூதர் சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், ஹயாத்து தையிபா ஹிய நஈமுல் ஜன்னா அமா தர்லா யா உமர் அன் தகூன லஹும் துன்யா வலனல் ஆஹிரா. உமரே, இந்த உலகம் இருக்கின்றதே இது காஃபிர்களுக்காக, ஆனால் அந்த சுவர்க்கம் இருக்கின்றதே அது எங்களுக்காக. இந்த உலகத்திலே நீ எதை வேண்டுமானாலும் அல்லாஹ்விடத்திலே கேள், ஆனால் அவன் கொடுப்பான். ஆனால் உன்னுடைய இலக்கு, உன்னுடைய லட்சியம், உன்னுடைய எல்லா விடயங்களும் அந்த சுவர்க்கமாகத்தான் இருக்க வேண்டும். அந்த சுவர்க்கத்தை மறந்து விடாதே என்று அல்லாஹினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஃபையிலே இருந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள், அன்பின் ஈமானிய உறவுகளே, இந்த சுவர்க்கம் எங்களுக்கு கிடைக்க வேண்டும். இந்த சுவர்க்கம் மிகவும் இன்பகரமான ஒரு வாழ்க்கை, நாங்கள் விரும்பிய போன்று வாழக்கூடிய அந்த நிரந்தரமான உலகத்தை நாங்கள் அடைவதற்கு அந்த சஹாபாக்கள் உயிரை கூட தியாகம் செய்தார்கள். ஏன்? அந்த சுவர்க்கம் எங்களுக்கு கிடைக்க வேண்டும். இந்த உலகத்தில் எங்களுக்கு அந்தளவு அவசியம் கிடையாது. உயிர்களை தியாகம் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. பொருளாதாரத்தை வீணடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. குடும்பத்தை இழக்க வேண்டிய அவசியம் கிடையாது. எங்களுடைய ஒரே இலக்கு, நாங்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதை கடமையாக்கி இருக்கின்றானோ, எதை கட்டளையிட்டு இருக்கின்றானோ அதை எங்களுடைய வாழ்க்கையிலே கொண்டு வர வேண்டும். 5 நேரம் சரியான முறையிலே தொழுதோ, ஜகாத் கொடுத்தோ, இதர வணக்கங்களில் ஈடுபட்டு நாங்கள் எங்களால் முடியுமான அளவுக்கு எந்த அளவு நன்மைகளை சேகரிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நன்மைகளை சேகரித்து எனக்கும் சுவர்க்கம் கிடைக்க வேண்டும். அந்த இன்பகரமான வாழ்க்கை, நினைத்தது போன்று வாழக்கூடிய வாழ்க்கை, நினைத்த உணவை உண்ணக்கூடிய வாழ்க்கை, அந்த இன்பகரமான சுவர்க்கம் எனக்கும் கிடைக்க வேண்டும் என்ற ஆசையில் இந்த உலகத்திலே நாங்கள் வாழ்ந்து மரணிக்கக்கூடிய நேரம், இன்பகரமான ஒரு மரணத்தை சுவைக்கக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் வல்ல இறைவன் எங்கள் அனைவருக்கும் ஆக்கி அருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.